வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி கணக்குகள்லாம் கண்ணாபின்னான்னு மாறிட்டு வருது. எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ்வுகள் தொடர்ந்து எல்லா கூட்டணியிலையும் நடந்துட்டு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணியிலையும் நடக்குது, திமுக இந்தியா கூட்டணியிலையும் நடக்குது. பொதுவா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை மற்றும் நாங்குநேரி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தோட தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, உங்களோட பார்வை என்ன? இந்த தடவை நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி கேட்டதுனால சொல்கிறோம். தமிழ்நாட்டில் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக போகிறார். எங்களுடைய கூட்டணி மிக வலுவாக இருக்குது. எடப்பாடியார் முதலமைச்சராகிறத எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் சக்தி எங்களோடு இருக்குது. திமுகவினுடைய இந்த மன்னராட்சியை ஒழிக்கணுங்கிற நோக்கத்தில் மக்களாட்சிக்காக மக்கள் அண்ணன் எடப்பாடியாருக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க. அதில் நீங்கள் குறிப்பாக கேட்டிங்கள திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி. திருநெல்வேலி மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டையாக 5 தொகுதியும் ஜெயிக்குது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பாளையங்கோட்டையும் இந்த தடவை ஜெயிக்குது. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அதிமுக தான் இருக்குது. ஐ மீன் பிஜேபி அதிமுக 2 கூட்டு தான். அதில் பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்க. அது ஏற்கனவே அதிமுக தான் இருக்குது. அப்புறம் அம்பாசமுத்திரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்றைக்கி எஸ்கி சுப்பையா மாவட்ட கழக செயலாளர் இப்போ எம்எல்ஏயாக இருக்கிறார். இப்போ நாங்குநேரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களோடு கூட்டணியில் இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 33,000 வாக்குகளை பெற்றது. அந்த நாங்கள் 15,000 வாக்களை வெற்றி வாய்ப்பை இழந்த தருணத்தில் 21. இப்போ அதுவும் எங்களோட கூட்டணி. அதனால் நிச்சயமாக நாங்குநேரி தொகுதியும் அதிமுக தான் ஜெயிக்கும். ராதாபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க திமுகவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிமுகவில் அதை விட மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. பட் என்ன, இவங்கள்ட்டெல்லாம் இப்போது இந்த சட்டத்துக்கு புறம்பாக ஏகப்பட்ட கோரிகளை நடத்தி ஏகப்பட்ட துட்டு அடித்து வச்சுருக்காங்க திமுககாரங்க. அவங்களுடைய ஆளுங்கட்சிங்கிறதுனாலையும் சபாநாயகருடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் மக்களும் அதில் குறைஞ்ச ஆட்களில் அவங்களும் தொழில் பண்ணி நல்ல சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் எந்த விதத்துலேயும் நாங்கள் ராதாபுரத்துலேயும் எதிர்கொள்வோம். அதனால் அங்கேயும் அதிமுக தான் வெல்லும். மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பாளையங்கோட்டை, அது வழக்கமாக எப்பவும் திமுகவின் கோட்டை அப்படின்னு நீங்கள் எல்லோரும் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த தடவை பாளையங்கோட்டை அதிமுகவின் கோட்டையாக மாறும். எப்படி அப்படின்னா அது மட்டும் நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். அதாவது இஸ்லாமியர்கள் அனைவருமே திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் அனைவருமே திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இஸ்லாமிய பெருமக்களும் இன்றைய விலைவாசியை பற்றி யோசிக்கிறார்கள். இந்த நாடு இப்படியே சென்று கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த நாட்டை காப்பாற்றவே முடியாத சூழ்நிலை வந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். பாளையங்கோட்டையில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமே நன்கு விவரமான படித்தவர்கள். ஏன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் இருப்பாங்க பாளையங்கோட்டையில். அதனால் பாளையங்கோட்டையில் அவங்களும், நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போகிறதா இருந்தால், இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்துருக்குது. அந்த கட்சி கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் இஸ்லாமியர்கள் ஓட்டையும் இளைஞர்கள் ஓட்டையும் பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை அப்படி பிரித்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னு சொன்னால் அது பூரா திமுக ஓட்டு தான். திமுக ஓட்டைத்தான் அந்த புதுசாக இருக்கிற கட்சி பிரிக்குமே தவிர அதிமுகவுக்கு அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அண்ணன் சீமானவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஆட்சிக்கு வர முடியாது. எப்போதும் இந்த ஓட்டு வாங்கிட்டே இருப்பார். ஓட்டு சதவீதம் கூடிகிட்டு இருக்குங்கிறாரு. அது இப்போது கண்டிப்பாக சதவீதம் கூடிக்கிட்டே தானே போகும் நாளாக நாளாக. அதனால் அவருடைய கட்சி இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவில் இப்போ நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷனில் பாராளுமன்ற தேர்தலில் திரு நயினார் நாகேந்திரன் எம்பிக்கு நின்னதில் பாளையங்கோட்டை கான்ஸ்டிடுவன்சியில் 41,000 சொச்ச வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி 9,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதாவது 8,000 ஓட்டு 9,000 வச்சுக்கோங்க. 50,000 ஓட்டு எங்களுக்கு இன்றைக்கி ஸ்டேஜில் முதல்ல இருக்குது.
இது போக அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓட்டு இருக்கு, அதையும் சேர்க்கணும். அதுக்கு பிறகு அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி அந்த ஓட்டையும் சேர்க்கணும். ஜான் பாண்டியனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வலுவாக இருக்கிறாரு, அதில் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கொஞ்சம் ரொம்ப வலுவாகவே இருக்கிறார். அப்போ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது முன்னாடி இருமுனை போட்டி தான். அண்ணன் சீமானவர்கள் அவர் அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு இயக்கம் மாதிரியே வச்சு அதை நல்ல சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதை நான் ஒன்றும் குறை சொல்லலை. அவர் ஒரு பெர்சன்டேஜாக போட்டு ரெகுலராக வாங்குறார். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த தடவை இந்த புதுசாக வந்து இருக்கிற கட்சி பிரிக்கிற ஓட்டு எங்களுக்கு லாபத்தை தரும். அந்த லாபம் அதிமுக வெற்றி பெறும். என்ன அதிமுகவில் வந்து அதற்கான ஒரு நல்ல வேட்பாளரை எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தேர்வு செய்து, அவர் யாரை தேர்வு செய்து வச்சுருக்கிறான்னு தெரியல. நீங்கள் கூட சொன்னீங்க அதிமுகவில் நம்ம டிவியில் கூட சொல்லியிருந்தீங்க அதிமுகவில் வந்து வேட்பாளர்கள் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலில். பட் உத்தேசமாக நீங்கள் நினைக்கிறதுங்கிறது நாங்கள் எல்லோரும் செய்கிற களப்பணியை வச்சு சொல்கிறீங்க. அது வந்து அதுதான் நிற்கும், அந்த களப்பணி தான் நிற்கும். ஆனால் அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் யாரை நினச்சிருக்காங்களோ அவர் யாரை சொன்னாலும் சரி, அதிமுகவை பொறுத்தவரையில் அண்ணன் எடப்பாடியார் யாரை சொல்கிறாரோ அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான முழு எங்களுடைய பலத்தையும் பயன்படுத்தி மக்களுடைய பலத்தோடு சேர்த்து இந்த முறை 50,000 ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஓட்டை கூட்டினா 60,000 ஓட்டு ஆச்சு. இப்போ திமுக வந்து 80,000 ஓட்டு வாங்கியிருக்கு. புதுசாக வந்திருக்கிற கட்சி பிரிச்சுட்டு போகிற ஓட்டில் திமுக ஓட்டு எவ்வளோ ஓட்டு போகுதுன்னு தெரியல. இப்போ ஒருவேளை அதில் அதிமுக ஓட்டு போகாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். போகும், கொஞ்சம் போல் போகும். ஆனால் திமுகவில் அவர் வாங்குகிற ஓட்டில் பெரும்பான்மை திமுக ஓட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவரும் கிறிஸ்தவ சமூகத்தை வந்து குறி வச்சு போய்கிட்டு இருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் வந்து அந்த புதியவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை ரொம்ப கம்மி மொத்தத்தில். ஏன்னா எம்ஜிஆரை தவிர நீங்கள் எந்த நடிகராலையும் முடியாது. எம்ஜிஆர் என்டிஆர் மட்டும்தான் அதில் சைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மிகப்பெரிய நடிகர் சிரஞ்சீவி அவர் வந்து ஒரே நேரத்தில் 10 லட்சம் பேர் கூடினாங்க. அதை பார்த்த உடனே மொத்தத்தில் எல்லாருமே பதறினாங்க. கடைசியில் அவர் தோற்று போனார். இப்போது ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கிற நம்ம பவன் கல்யாண் அவர்கள் அவரும் ஒரு கட்சியை ஆரம்பித்து மிக பிரமாண்டமாக வந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனால் தோல்வியை தான் தழுவினார். இப்போ அவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வச்சு அதனால் சில தொகுதிகளில் வென்று துணை முதலமைச்சராக இருக்கார். அதுவும் பிஜேபி கூட்டணியோட சேர்ந்தது தான். அதனால் பிஜேபியை வந்து மதவாத கட்சி அப்படிங்கிறாங்க. அது மதவாத கட்சி அல்ல. அதாவது எல்லா மதத்துக்கும் இயக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி என்ற இயக்கங்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி பிஜேபி வழி மாறி இருக்குது, அவ்வளோதான். இந்த இந்து முன்னணிங்கிறது நான் வந்து 10ஆப்பு படிக்கும்போது என்னுடைய 16 வயசுலே இந்த நான் இருக்கிற மணக்காவளம்பிள்ளை நகரில் இந்து முன்னணின்னு இருந்தது. அது வந்து படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு பரிணாம வளர்ச்சியை பெற்று அது ஒரு கட்சியாக மாறி இருக்கு. மற்றபடி அது ஒன்றும் தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதைப் போல பிஜேபி ஒன்றும் தீய சக்தி அல்ல. பிஜேபியோட அம்மாவும் கூட்டு வச்சுருக்காங்க. ஏன் கருணாநிதியே கூட்டு வச்சுருக்காரு. அந்த தீய சக்தியோடு எப்படி நீங்கள் கூட்டு வச்சிங்க? அப்போ நீங்கள் கூட்டு வச்சுருக்கும்போது அது நல்ல சக்தி. அதிமுக கூட்டு வச்சா தீய சக்தி. நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவோம் விடமாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நான் சுருக்கமாக எல்லா வாரமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். பாளையங்கோட்டை கண்டிப்பாக இந்த முறை அதிமுகவின் கோட்டையாக மாறி 5 தொகுதியும் திருநெல்வேலி மாவட்டத்தில், இன்னும் சொல்லப்போனால் நான் எனக்கு அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்ற பதவியின் அடிப்படையிலும், அம்மா இருக்கும்போது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது சங்கரங்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் ஆகிய 3 தொகுதிக்கும் சேர்த்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை 5 தொகுதிக்கு நான் மாவட்ட செயலாளர் இருந்தேன். சங்கரங்கோயில் அதிமுக தான் வெல்லும். வாசுதேவநல்லூர் அதிமுக அல்லது அது கூட்டணியோ அது பொதுச்செயலாளர் முடிவெடுப்பார், அதான் வெல்லும். கடையநல்லூர் அதிமுக தான் வெல்லும். தென்காசி அதிமுக தான் வெல்லும். ஆலங்குளத்திலும் அதிமுக தான் வெல்லும் நினைத்து கொண்டிருக்கிறார் மனோஜ் பாண்டியன் அவர்கள். இல்லை, எவராக இருந்தாலும் சரி இரட்டை இலை வெல்லும். ஆக மொத்தம் இந்த 10 தொகுதியும்
அதிமுகவின் கோட்டையாக மாற்றுவதற்கு அயராது உழைப்போம். அதிமுகவின் கோட்டையாக அண்ணன் எடப்பாடியார், பிஜேபி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அண்ணன் தமிழக முன்னேற்ற கழகம், அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி, இன்னும் கூட ஒரு கட்சி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கட்சி மற்றும் எல்லா கட்சியும் சேர்த்து ஏற்கனவே எங்களோடு இருக்கிற எல்லா கூட்டணியும் வச்சு 10 தொகுதியும் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், இப்போ பாதி தென்காசி ஆனால் கூட அந்த 10 தொகுதி நாங்கள் ஜெயிக்கிறோம். சேலஞ்ச், அதிமுக தான் வெல்லும். இந்த மன்னராட்சியை வீழ்த்துவோம், மக்களாட்சி மலரச் செய்வோம். நன்றி. அதிமுகவோட கொள்கை பரப்பு துணை செயலாளரா எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேருமே திரைத்துறையில இருந்து வந்துதான் இந்த இயக்கம் இன்னைக்கு கோலோச்சிட்டு வருது. அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏதாவது இம்பாக்ட ஏற்படுத்துவாரா? இந்த தேர்தலில் விஜய் ஃபேக்டர் எப்படி இருக்கும்? அதிமுகவோட கொள்கை பரப்பு துணை செயலாளர் தான் இதுக்குரிய ஒரு நல்ல பதில தர முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்க உங்களோட பார்வை எப்படி இருக்கு? கண்டிப்பா. அதாவது விஜய் நம்ம யாரையுமே குறைச்சி இடப்படக்கூடாது. எப்போவுமே எதிரியை நம்ம வலுவாக தான் நினைக்கணும். அப்படின்னா தான் அது நமக்கு வெல்வதற்கு ஈஸியாக இருக்கும். அவர் கொஞ்சம் ஓட்டு வாங்குவார், ஆனால் கொஞ்சம் ஓட்டு வாங்குவார். நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக நான் தேனி மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தமிழ்நாடு பூரா இருக்கிற நிலவரங்கள் தெரியும். அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்டங்களுடைய நிலவரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஓட்டு வாங்கும். ஆனால் ஓட்டினுடைய எண்ணிக்கை அவர்கள் நினைப்பது போலலாம் இருக்காது. மிக மிக சொற்பமான வாக்குகள் வாங்குவார்கள். என்ன எங்களை பொறுத்தவரையில் ஒரு ப்ளஸ்ஸு, திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழகம் வந்திருக்கிறது. அதனால் இன்னும் அங்கே எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் வேறு போயிருக்காங்க. அதனால் எப்படியும் அவர் திமுக வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டார். அதனால் திமுக வெல்லாது, அதிமுக தான் வெல்லும். இதுதான் என்னுடைய தமிழ்நாடு பூரா இருக்கிற இன்றைய சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, நீங்கள் விலைவாசி விண்ணை தொடுற அளவுக்கு போயிருக்கு. நீங்கள் இப்போ நாங்கள் கூட தேனி மாவட்டத்தில் அன்றைக்கி போயிருந்தோம். விடியா ஆட்சி, உங்கள் வீட்டு பில்லே சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அண்ணன் எடப்பாடியார் சொல்லி அது ஒரு மிஷினே வச்சுருக்குறோம். நீங்கள் ஒரு மாதம் எவ்வளோ ரூபாய்க்கு சீனி வாங்குனீங்க எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில், இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க? ஒரு மாதம் கரண்ட் பில் எவ்வளோ கட்டினீங்க எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில், இப்போ எவ்வளோ ரூபா கட்டுறீங்க? இப்படி ஒவ்வொன்றும் அன்றைக்கு விலைவாசி எவ்வளவு, அரிசி எவ்வளவு, பருப்பு எவ்வளவு, எண்ணெய் ஆயில் எவ்வளவு, இப்படின்னு ஒவ்வொரு விலைவாசியும் கேட்டு அதெல்லாம் அழித்து அன்றைய விலை ஏற்கனவே அந்த ஆப்பில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அன்றைக்கும் இன்றைக்கும் இது பண்ணி பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் 5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 3 லட்சத்துக்கு மேலே 5 லட்ச ரூபா வரைக்கும் டிஃப்ரென்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் 5 வருஷம் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி 27 மாதம் கொடுக்கல. அப்போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30 மாதம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். 30,000 ரூபாயை கொடுத்துட்டு 3 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் மக்கள்கிட்ட பிடிங்கிருக்காங்க. முன்வாசல் வழியாக கொடுத்து விட்டு பின்வாசல் வழியாக மக்களிடத்தில் மிகப்பெரிய பணத்தை பிடுங்கி ஒரே 6 மாதத்தில் 30,000 கோடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. பிடிஆர் பழனிவேல்ராஜன் அமைச்சர் சொன்னார். 6 மாதத்தில் 30,000 கோடினா வருஷத்துக்கு 60,000 கோடி, 5 வருஷத்துக்கு 5 30 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி ரூபா கொள்ளையடிக்கிறதுக்கு தமிழக மக்கள் மேலே 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது இந்த மன்னராட்சி, திராவிட மன்னராட்சி. ஆக மக்களை காக்க, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமையும். அதற்கு அந்த புதிதாக வந்திருக்கிற வெற்றி கழகத்தினுடைய போட்டியும் எங்களுக்கு சாதகமானது தான். அதனால் களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. களத்தில் வெல்லப்போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முதல்வராக போவது அண்ணன் எடப்பாடியார். அம்மாவின் ஆட்சி, எம்ஜிஆரின் ஆட்சி வரும். தாலிக்கு தங்கம் கொடுப்போம். இன்னும் அம்மா ஆட்சியிலையும் அண்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியிலும் உள்ள அத்துணை திட்டங்களையும் அண்ணன் நிறைவேற்றுவார் என்ற உறுதியோடு இருக்கிறோம். வெல்வோம் 200க்கு மேற்பட்ட தொகுதிகள். நன்றி, வணக்கம். அம்மா உணவகங்கள் கொரோனா காலத்துல மிகப்பெரிய ஈடுபாட்டோட பொதுமக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம், வீட்டுக்கு வீடு, ஆடு மாடு, இது போன்ற ஜனரஞ்சகமான திட்டங்களை கொடுத்தவங்க ஜெயலலிதா.
அதே மாதிரி இப்ப திமுக ஆட்சியிலையும் பொதுமக்கள்கிட்ட பரவலா பேசப்பட்டுட்டு வர இந்த மகளிர் உரிமை தொகை இது எந்த அளவிலாவது அவர்களுக்கு கை கொடுக்குமா? அதிமுகவோட கொள்கை பரப்பு துணை செயலாளரா உங்களோட பார்வை என்ன? அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா தாரன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். 27 மாதம் கொடுக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து போராடி வலியுறுத்தியதாலும் பாராளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது என்பதாலும் தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மாதம் 1000 ரூபா கொடுக்கன்னு சொன்னாங்க, கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் முதலமைச்சரானா தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, எங்கள் அண்ணன் முதலமைச்சரானா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி அம்மா. அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் அண்ணன் முதலமைச்சராலாம் இளம் விதவைகளே இந்த நாட்டில் இருக்க மாட்டாங்க, மதுக்கடைகளெல்லாம் அடைச்சிருவோம்னு சொன்னாங்க. அவங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகி 5 வருஷம் ஆக போகுது, மதுக்கடை கூடிக்கிட்டே போகுது. நேற்று கூட பேட்டையில் ஒரு கடை திறந்துருக்காங்க, திருநெல்வேலி பேட்டையில் நேற்று கூட ஒரு கடை திறந்துருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் இப்படி தான் திமுக ஆட்சி இந்த நிலைமையில தான் இருக்குது. ஆனால் அம்மா உணவகத்தை பற்றி நீங்கள் அம்மா கொண்டு வந்தாங்க, அது அண்ணா திமுக திட்டங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஒரு மனிதனாக மனித நேயத்தோடு எண்ணி பாருங்கள். 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் எங்கேயாவது சாப்பிட முடியுமா? 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் நம்ம வீட்டில் தயாரித்தா கிடைக்குமா? 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க, 12 ரூபாய்க்கு தயிர் சாதம் தயாரிச்சிருவீங்களா? 1 லிட்டர் தயிர் என்ன விலை? அதை உருவாக்குறதுக்கான கேஸ் எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், அதில் சேர்க்கிற மற்ற மூலப்பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா உணவகத்தில் 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க. 1 ரூபாய்க்கு இட்லிங்கிறது நாட்டில் நடக்கிற விஷயமா? ஒரு சாதாரண ஆட்டோ தொழிலாளி, கூலி தொழிலாளி, ஏழை எளிய மக்கள் கொரோனா காலத்தில் அம்மா உணவகம் இல்லைன்னா இன்னும் பல்லாயிரம் பேர் இறந்துருப்பாங்க. என்ன இல்லாமல், உணவு இல்லாமல், உணவின்றி இந்த நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் மரணித்திருப்பார்கள். அவங்களெல்லாம் இன்றைக்கி காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அம்மாவுடைய அந்த அருமையான திட்டம் அம்மா உணவகம் தான். ஆக காலையில் 5 இட்லி சாப்பிட்டா கூட 5 ரூபா, மத்தியானம் ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டா 8 ரூபா, 8 5 13 ரூபா. நைட்டு ஒரு செட்டு சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு 3 ரூபா. 15-16 ரூபாயில் ஒருவருடைய ஒரு நாள் உணவு கழிகிறது என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் அந்த திட்டத்தை முடக்கிறதும் அதை முடக்க முயற்சித்ததும் மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம். பசியிலே இருந்து பசியை தீர்த்து கொண்டவர்களெல்லாம் அதை நினைத்து நினைத்து உதயசூரியனை மறைக்க செய்து இரட்டை இலைக்கு வாக்களிப்பார்கள். அதனால் அம்மா உணவுங்கிறது இதில் அந்த திட்டத்தில் கை வச்சிருக்கவே கூடாது. அந்த திட்டத்தை முடக்க முயற்சி பண்ணியிருக்கவே கூடாது. திருநெல்வேலியில் அதை முடக்கலையே, முடக்க விடலை. நாங்கள் அம்மா பிறந்த நாளுக்கு அங்கே தான் போய் சாப்பாடு போட்டிருக்கேன். நான்லாம் இப்போ கூட அம்மா பிறந்த நாள் வருது, அங்கே தான் சாப்பாடு கொடுக்குறோம். அதாவது விலை இல்லாமல் யார் வேணாலும் சாப்பிட்டு போகலாம். அன்றைக்கி அது எங்கே செலவு. அது மட்டும் இல்லை, நாங்கள் அடிக்கடி போய் விசிட் பண்ணி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எது இல்லையோ அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பராமரிப்பு இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு அம்மா உணவகத்தை திருநெல்வேலியில் மூடவில்லையே. அவங்க நம்ம திம்மராஜபுரத்தில் உள்ள அம்மா உணவகம் ஓடலை, அதனால் நாங்கள் மூட போகிறோம். நாங்கள் அதெல்லாம் மூட முடியாது, மூடுனா உயிரை விட்டுருவாங்களே மறியல் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த உணவகத்தை மூடலை. 10 அம்மா உணவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திருநெல்வேலியில். ஆக இதை போல் எல்லா அம்மா உணவும் செயல்படணும். அம்மா உணவும் நல்ல திட்டம். அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சாப்பாடெலாம் சூப்பராக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த அம்மா உணவு திட்டம் தொடர்ந்து இந்த நாட்டில் நீடிக்க வேண்டும். சத்துணவு திட்டத்தை யாரும் மறைக்க முடிஞ்சதா? சத்துணவு திட்டத்தை கொண்டு வரும்போது என்ன சொன்னார்? நாட்டினுடைய நிதிநிலை சரியில்லை, அதனால் அந்த சத்துணவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பார்த்து கருணாநிதி சொன்னார்கள். எம்ஜிஆர் சொன்னாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நான் வீதி வீதியாக இறங்கி பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த திட்டத்தை இன்னை வரைக்கும் யாராலையும் நிப்பாட்ட முடியல. சரி, நான் அதே மாதிரி இன்றைக்கி அம்மா உணவகத்தை நிப்பாட்ட முடியல, ஆனால் அழிக்கிறதுக்கான முயற்சி பண்ணி சில இடங்களில் நிப்பாட்டியிருக்காங்க. சென்னையில் இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா உணவகத்தை மூடி அதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியரே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அம்மா உணவகம் ஒரு அத்தியாவசியமானது. அதிமுக ஆட்சி வந்தால் அம்மா உணவகம் இப்போ மாநகராட்சிலையும் நகராட்சிலையும் இருக்குது. அம்மாவுடைய ஆட்சி வந்தால் பேரூராட்சிலையும் கொண்டு வருவோம். இன்னும் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட நாங்கள் வேண்டுகோள் வச்சு பெரிய கிராமங்கள், அதாவது மிகப்பெரிய பஞ்சாயத்துகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ மானூர் எடுத்துக்கிட்டால் அது ஒன்றியம்தான். ஆனால் மானூர் பகுதியில் ஒரு அம்மா உணவகம் வைக்கலாம். ஏன்னா அங்கே ஏகப்பட்ட தொழிலாளிகள் வராங்க.
இதுபோல் இன்னும் நிறைய ஊர்களை சொல்லலாம். சீவலப்பேரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு கிராமம்தான். ஆனால் அங்கே ஒரு அம்மாவனம் வச்சோம்னு சொன்னாக்கா அங்கே ஏகப்பட்ட கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க. செங்கல் சூளையெல்லாம் அங்கே அதிகம். அவங்கெல்லாம் வந்து அழகாக காலையிலையும் மதியமும் சாப்பிட்டு போவாங்க. இன்னும் நாங்கள் அதை கிராமத்துக்கும் விரிவுபடுத்தணும்னு சொல்லி எங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட கேட்கணுன்னு இருக்கிறோம். எத்தனையோ திட்டங்கள் மூலமாக நாட்டுக்கு ஏகப்பட்ட இழப்புகள் வருது. இந்த திட்டத்தில் இழப்பு வந்தால் என்ன குறைஞ்சி போகுது? மக்கள் சாப்பிட்றாங்க, மக்கள் செழிப்பாக இருக்கிறாங்க, மக்கள் வயிறு நிறையுது, மக்கள் மனசார பாராட்டுவாங்க. ஆக இந்த திட்டத்தை போல் இந்த திட்டத்தை பார்த்து இந்தியா மட்டுமல்ல உலகமே வியத்தது. அந்த திட்டம் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் தான் வருவார், நிறைவேற்றுவார். கிராமங்கள் வரைக்கும் அதை கொண்டு செல்ல அண்ணன் எடப்பாடியார் முயற்சி பண்ணி செல்வார், கொண்டு செல்வார், வெல்வார். திருநெல்வேலி மாவட்டத்தில் போட்டியிடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படின்னா, அதிமுகவோட கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையாவோட ப்ரிஃபரன்ஸ் எந்த தொகுதியா? அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் சொன்னல அப்போதே 5 தொகுதியும் ஜெயிச்சிடும். நான் வந்து திருநெல்வேலிக்கும் பணம் கட்டியிருக்கேன், பாளையங்கோட்டைக்கும் பணம் கட்டியிருக்கேன், நாங்குநேரிக்கும் பணம் கட்டியிருக்கேன். விருப்ப மனு. அண்ணன் எடப்பாடியார் இதில் எந்த தொகுதியில் நிற்க சொன்னாலும் சரி, அதிமுக தான் ஜெயிக்க போகுது. பாப்புலர் முத்தையா ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறது இல்லை. இரட்டை இலை வெல்லும், எடப்பாடியார் வெல்வார். அதனால் அவர் எந்த தொகுதி சொன்னாலும் அந்த தொகுதியில் நிற்பேன், எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிப்பேன். அதனால் 47 ஆண்டு கால அரசியல் நாங்கள் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் எம்எல்ஏ நிற்கிற வாய்ப்பை தரலை, கிடைக்கல. இந்த தடவை அண்ணன் எடப்பாடியார் தருவார். நீங்கள் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்னேன் 5 தொகுதியும் ஜெயிக்கும்னு. அந்த 5ல் ஒரு தொகுதியை தானே தர முடியும். அதனால் நானும் வெல்வேன், நாடும் வெல்லும், அதிமுக ஆட்சி அமைக்கும். இடையராத அரசியல் பணிகளுக்கு இடையே சத்தியம் தொலைக்காட்சிக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை, தெளிவான கருத்துக்களை விரிவாக முன்வைத்ததற்காக சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் மிக்க நன்றி சார். நன்றி. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் சத்தியம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் உங்கள் வாயிலாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.